தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இன்று நாம் காணவிருக்கும் பதிவு சனி கிரகம் என்பதை பற்றியது. பொதுவாக எல்லா கிரகத்தையும் பகவான் என்று கூறுவார்கள். ஆனால் இந்த சனி கிரகத்தை மட்டும் ஈஸ்வரனுக்கு சமமாக ஒப்பிட்டு சொல்வது தொன்று தொட்டு ஒரு வழக்கமாக வந்து வருகிறது. அப்ப சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறது. இதை இந்த சனி பகவானை சனீஸ்வர பகவானை ஆங்கிலத்தில் சாட்டர்ன் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த பெயர் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால் ரோமானிய அமைப்பிலிருந்து அந்த நாட்டினுடைய பழக்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட பெயர்தான் இந்த சாட்டர்ன். இது அந்த நாட்டினுடைய வேளாண்மை கடவுள், அதாவது விவசாய கடவுள் என்று கூறப்படுகிறது. இப்ப நம்ம இந்த சனீஸ்வர பகவானை 3 விதமா பார்க்கிறோம். ஒன்று அறிவியல் பார்வை, மற்றொன்று பார்த்தீங்கன்னா சாஸ்திர புராண இதிகாசங்கள் அமைப்புல, மற்றொன்று பார்த்தீங்கன்னா ஜோதிட அமைப்புல நம்ம 3 பிரிவா இதை பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அறிவியல் ரீதியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப தொலைநோக்கியில பார்க்காத ஒரு கிரகம், தொலைநோக்கி மூலம் இல்லாம நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் இந்த சனி பகவான் ஆகும். இந்த சூரிய குடும்பத்தில் 2வது வளையங்கள் கொண்ட வாயு கோளாகும் இந்த சனி பகவான். சனியில் உள்ள வாயுக்கள் நீரை விட அடர்த்தி குறைவாக உள்ள அமைப்பு அந்த கிரகத்தில் இருக்கு. சனி கிரகத்தில் சிக்கனான வளையங்கள் உள்ளது. இந்த வளையங்கள் பிரிக்க முடியாத மற்றும் தூசுக்களால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிரிக்க முடியாததுன்னு இல்லை, பனிக்கட்டிகள் மற்றும் தூசுகளால் ஆனது இந்த சனி கிரகம். சூரிய குடும்பத்தில் நீரை விட மிக அடர்த்தி கொண்ட ஒரே கிரகம் சனி. சனியின் மேற்பரப்பில் ஒரு பெரிய பொருள் மிதக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு கிரகத்துல இங்க பூமியில பாத்தீங்கன்னா ஒரு கல்லை போட்டோம்னா கீழே விழுந்துரும். ஆனா சனியினுடைய மேற்பரப்பில் பெரிய பொருட்கள் மிதக்கும் ஒரு அமைப்பு இருக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். சனி குரு இவற்றின் மொத்த வேதியியல் கலவை ஹைட்ரஜன் ஆதிக்கம் செலுத்துகிறது. அப்ப சனி கிரகத்திலையும் குருவினுடைய கிரகத்திலையும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அதிகமான ஆதிக்கம் செலுத்துகிறது. இப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்னன்னா மூலக்கூறு அடிப்படையில் பார்க்கும்போது மிக குறைந்த ஒரு மூலக்கூறு தன்மையை கொண்டது ஹைட்ரஜன். அப்ப வேதி வினை மிக விரைவாக இந்த ஹைட்ரஜன் மூலம் செயல்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். மேலும் சனியின் சுழற்சி அச்சு அதன் சுற்று ஓட்ட பாதை தளத்திற்கு 26.7% சாய்வாக அதனுடைய அந்த அச்சு சுழலும் அச்சு இருக்குது அப்படின்னு நம்மளுடைய ஆய்வுல நம்மளுடைய விஞ்ஞானிகள் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது இத சாஸ்திர புராதான ரீதியில இந்த சனி பகவானை எப்படி நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் சூரிய பகவானுடைய புத்திரன் என்றும், இவருடைய தாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயாதேவி என்றும் நம்ம இதிகாசத்துல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சனி கிரகம் ஒரு நீதிமான் என்ற அமைப்பையும், சனிக்கு புத்திரனான மாந்தியும் குளிகனும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாந்தி குளிகன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரே கிரகம்தான், சனியினுடைய மகன். பகல்ல அதுக்கு வேற பேரும் இரவுல வேற பேருமாக அறிவிக்கப்படுகிறது. இந்த சனி பகவானுடைய வரலாற்றை எப்பல இருந்து நமக்கு தெரியுது அப்படின்னா, ராவணனுடைய மகன் இந்திரஜித்து பிறப்பின் போதுதான் அதுல இருந்துதான் இந்த சனியினுடைய வரலாற்று பகுதியை நமக்கு கிடைத்திருக்கிறதாவ நம்மளுடைய சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது. அப்ப சனி ஒரு நீதிமான் அப்படிங்கிறதையும், சனி ஒரு மந்தன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப வேகமாக ஒரு சொல்லக்கூடிய அமைப்பு இதுக்கு இருக்காது. அதை நம்ம ஜோதிட அமைப்புல நம்ம இப்ப அந்த சனி பகவானை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். அப்ப சனி பகவான மந்தன், கரியன்
அப்படின்னு வழங்கப்படுகின்ற பெயர் ஜோதிடத்துல உண்டு. சனி பகவானுடைய தசா ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 19 ஆண்டுகள் சனியினுடைய தசா ஆண்டுகள். சனியினுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இது சனியினுடைய நட்சத்திரங்கள். சனி கிரகம் 2 வீடுகளை கொண்டது. அது மகரம், இன்னொன்று கும்பம். இந்த மகரம் ரெண்டையும் ஆட்சி வீடாக கொண்டாலும் கும்பத்தை தன்னுடைய மூல திரிகோண வீடாக கொண்டது சனி பகவான். மேலும் அது உச்சமாகக்கூடிய வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா துலாத்துல உச்சமாகுது. நேசமாகக்கூடிய வீடு மேசம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் திக்பலம் அடைகிறார். சனி பகவானுடைய நட்சத்திரங்களில் 3ஆம் பாதம் புஷ்கர நவாம்ச பங்கை பெறுகிறது. சனி பகவான் எலும்பு, முடி, காது, கண், பற்கள், நரம்பு ஆகியவற்றுக்கு கட்டுப்படுத்தும் ஒரு காரக கிரகமாக வருகிறார். சனி பூர்வீக வாசிகள், மெல்லிய உடல், வெளிரிய முகம், மனசோர்வு போன்ற அமைப்புக்கு காரகமாகவும் அவர் வருகிறார். சனி மற்றும் சந்திரன் ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை என்றால் அவருக்கு நீரினால் கண்டம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். உடல் கழிவு பாதிப்பு, சவ்வு காரணமான அமைப்பும் கடினமான ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உடல் கழிவு பாதிப்பு ஏற்படும். ஜவ்வு ஒரு கடினமான தன்மையை உருவாக்கும். சனி ஒரு நல்ல நிலைமையில இல்லை அப்படின்னா உடல் கழிவுகள் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அந்த உடல் கழிவினால் நோய்களுடைய அமைப்பு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சனி ஒரு பாதகமான அமைப்பு ஜாதகத்துல இருந்ததுன்னா அல்லது கோச்சாரத்துல ஒரு பாதகமான நிலை வரும்போது அம்மை நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனியால் பாதிக்கப்பட்ட புதன் பயம், காது கோளாறு, ஆஸ்துமா, நுரையீரல் பாதிப்பு ஏற்படும். அதாவது சனிக்கு புதனுக்கும் இருக்கின்ற அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு இல்லைன்னா இந்த நோய்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னும். சனி ஜாதகத்தில் நேர்மறை அமைப்பு பெற்றிருந்தால் விடாமுயற்சி, விவேகம், சகிப்புத்தன்மை, சிக்கனம், சேமிப்பு, சுய கட்டுப்பாடு, கடமை உணர்வு உண்டாகும். அப்ப ஜாதகத்துல நல்ல அமைப்பு சனி பகவான் இருந்தால் அதுல அதாவது 3, 6, 11 அமைப்புல இருந்தாலோ அல்லது 10, 11 என்ற அமைப்பில் இருந்தாலும் உச்சம், ஆட்சி, மூல திரிகோணம் என்ற அமைப்பை பெற்றிருந்தாலும் ஜாதகர் நல்ல ஒரு சிந்தனை, விடாமுயற்சி, உழைப்பினுடைய ஒரு நம்பிக்கை வச்சு உழைப்பாரு. அதே சமயத்துல சிக்கனமா இருக்கக்கூடியவர். சேமிப்பு எப்படியா இருந்தாலும் சேமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ரெண்டாவது இன்னொன்னா ஒரு ஒரு கட்டுப்பாடு உடையவராக இருப்பார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, அதே சமயத்துல எப்ப செய்யணும், எப்ப செய்யக்கூடாது போன்ற நல்ல ஒரு நிலையை அந்த சனி அந்த ஜாதகத்திற்கு ஏற்படுத்துவார். ஒருவருக்கு நண்பகத்தன்மையை கொண்டவராக இருப்பார். அதாவது ஜாதகத்துல சனி நல்லவரா இருந்துட்டார்னு வச்சுக்காங்க, அவங்களுக்கு இந்த கொடுக்கல் வாங்கல்லாம் நம்பி இவர்கிட்ட கொடுத்தா எந்த ஒரு வேலையையும் நம்பி கொடுத்தா பத்திரமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் மற்றும் வேளாண்மை துறையில் சனி பகவானுக்கு மிக பெரிய பங்கு இருக்கிறது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 போட்டா 10 வரணும். அதுதான் விவசாயம். இப்ப நீங்க ஒரு நாத்து விட்டு அதை புடுங்கி நட்டீங்க அப்படின்னா அது ஒரு பல மடங்கு பெருகுனாதான் அது விவசாயம் நல்ல ஒரு செழிப்பான நிலைக்கு அவங்கள உயர்த்தும். அந்த 1க்கு 3 பெருகாம இருந்ததுன்னா அந்த விவசாயி தன்னுடைய போட்ட முதல்ல நட்டத்தை சந்திப்பார். அப்ப அரசியல்லையும் அப்படிதான், பெரிய பணத்தை செலவு பண்ணி தான் இப்ப எல்லாம் அரசியலுக்கு வராங்க. அப்ப அந்த போட்டதை திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இருக்கிறாங்க. சமூக சேவை அப்படிங்களா அது 2வது பட்சம் தான். அப்ப அந்த மாதிரி ஒரு அமைப்புல இந்த சனியினுடைய ஒரு அமைப்பு இருந்தாதான் அந்த ஓட்டு வங்கி மக்கள், அதாவது பணக்காரர்களோட இந்த இந்தியாவில பொறுத்த வரைக்கும் ஏழைகள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப அந்த ஏழைகளினுடைய வாக்கு தான் இந்த அரசியலுக்கு, அரசாங்க அதிகார பதவியில உட்கார வைக்கிறதுக்கு மந்திரி, எம்எல்ஏ
ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்காக கூட இந்த சனியினுடைய ஆதிக்கம் ரொம்ப தேவை. அதே மாதிரி தொழில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும். அதாவது 10 ரூபாய் சம்பளம் கொடுத்தோம்னா அவன் நமக்கு வந்து ஒரு 12 ரூபாயை 13 ரூபாயை நம்மளுக்கு அவனுடைய உழைப்பை கொடுத்தாதான் நம்மளுடைய ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய உற்பத்தி கூடும், வேலை தரமும் உயரும். ஒரு கம்பெனியில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்த வேலை சாயந்தரம் 5 மணிக்கு முடியுது அப்படின்னா அந்த 10 நிமிஷம் 5:10க்கு விட்டாங்கன்னா அதன் மூலியமா அந்த முதலாளிக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஈட்டி தரும். அந்த 10 நிமிடம் அது ஒரு 100 பேர் வேலை செய்யறாங்கன்னா அப்படியே பெருக்கி பாருங்க, அந்த மணியால பெருக்கி பாருங்க. அப்ப 10 மணி நேரம் ஒரு 15 மணி நேரத்துக்கு ஒரு வேலையை செய்யும் பொழுது அது இரட்டிப்பு லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இப்ப அந்த மாதிரி சனி வந்து ஒரு ஜாதகத்துல நல்ல அமைப்பு இருந்ததுன்னா தான் வேலையாட்கள் வந்து நமக்கு சாதகமாகவும் நம்மளுடைய உற்பத்தி திறனையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்துக்கு கிடைக்கும். சரியான நேரத்துக்கு சரியான வேலையாட்கள் வரலைன்னா சரியான இடத்துக்கு நம்மளால அந்த உற்பத்தி பொருளை தயார் பண்ணி கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துக்கு நம்மளால கொண்டு சேர்க்க முடியாது. அப்படி சேர்க்க முடியாதனால அதனுடைய நம்பகத்தன்மை கெட்டு விட்ட காரணத்தினால் அந்த அவங்க வாடிக்கையாளராக இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு வாடிக்கையாளர் நமக்கு வந்து தொடர்ந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னா என்ன, அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அந்த பொருளை கொண்டு போய் அந்த இடத்துக்கு சேர்க்கணும். இப்படி இருந்தா அந்த ஜாதகத்துக்கு நல்ல நிலைமையை உருவாக்கி தரும். அடுத்தது 7ஆம் பாவத்துல சனி தனித்திருந்தால் திருமண அமைப்பில் காலதாமதம் ஏற்படும். அது 7ஆம் இடத்துல திக்பலம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாலும் கூட, நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட, 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அந்த உறவுகளிடையே கொஞ்சம் தாமதமான திருமணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது. சனி பகவான் சந்திரனோடு இணைந்திருந்தால் புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுது. இப்ப புணர்ப்பு என்பது மேக்சிமம் வந்து அந்த 3, 7, 11 காம திரிகோண வீடுகளில் இருந்ததுன்னா அது கண்டிப்பா வந்து அது ஒரு தோஷத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல வந்து சனியும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாலும் கண்டிப்பா வந்து அந்த இருதாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல புணர்ப்பு தோஷத்தை கண்டிப்பா வந்து செயல்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்ற இடங்கள்ல இருக்கும் பொழுது பெரிய பாதிப்புகளை தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இது நம்ம இன்றைய பதிவில் வந்து சனியை பற்றி சனி பகவானை பற்றி, சனீஸ்வர பகவானை பற்றி இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததே பதிவில் நம்ம ஒரு ராகு கேதுகளை பற்றி நாம் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இது வந்து இந்த கிரக காரத்துவங்களை ராகு கேது முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஜோதிட விதிகளை பார்த்துட்டு நம்ம வந்து வாழ்க்கையில நமக்கு உணரக்கூடிய அறியக்கூடிய விஷயங்கள் அல்லாமல் நம்மளுடைய உடல், மனம், எண்ணம், செயல், இந்த சமுதாய உணர்வோடு நாம் எப்படி செயல்படுகிறோம், அதுவும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடர்பு, நம்மளுடைய பயோ கிளாக், செக்ரியட் ரிதம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களையும், ஹார்மோன் சுரப்பிகளை பற்றியும், இந்த நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயங்களை நிறையா மூளை, குடல், தசை மண்டலம், நரம்பு மண்டலம், இதை பற்றி நம்ம விரிவாக அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம வந்து நல்ல வழியில் ஒரு மாற்றிக்கவும் நம்மளால் முயற்சி செய்ய முடியும். பொதுவாக நம்ம ஒரு 2 வீலர் வச்சுருக்கோம். அந்த 2 வீலரில் அதை நம்மளுக்கு பயன்படுத்த தெரியும், அதை ஓட்ட தெரியும். ஆனால் அதனுடைய மெக்கானிசம் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் என்ன ரிப்பேர் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ டயரில் காற்று இல்லை, வண்டியில் பெட்ரோல் இல்லை, கார்பரேட்டரு வந்து அதில் கார்பரேட்டில் வந்து கறி பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் என்ன ரிப்பேர் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதை போய் செயல்படுத்த முடியும். அதே மாதிரி வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பாகங்களில் எப்படி செயல்படுகிறது, அதனுடைய அறிவியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்க, ஜாதக ரீதியாக ஒரு நல்ல தசாபுத்தி நடக்கும்போது எப்படி செயல்படுது, கெட்ட தசாபுத்தி நடக்கும்போது நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயங்களும் மூளை சார்ந்த விஷயங்களும் நம்மளுடைய ஹார்மோன்களும் எப்படி செக்ரியேட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக பார்ப்போம்.
நான் அடுத்த ஒரு இது 2 பதிவு கழிச்சு அடுத்த பதிவு வந்து ஒரு சிறு பதிவாக வந்து உங்களுக்குனுடைய மூளையினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அதனுடைய செயல்பாடுகள் எத்தகையது, நம்மளுடைய அறிஞர்கள் எப்படி இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு பதிவாக பார்க்கலாம். அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் இதனுடைய பதிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலிமா நீங்கள் வந்து ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி இதிகாசங்களில் உள்ள நல்ல கருத்துக்களையும் நல்ல நல்ல நீதி கதைகளையும் ஔவையினுடைய அந்த மூதுரை திருவள்ளுவர் சொல்லிய அந்த குறளினுடைய தன்மைகளை நாம் ஒரு கதையாக சொல்லி அந்த குறள்களை எப்படி நாம் வந்து வாழ்க்கையில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பதிவுகளை நாம் இந்த சேனலில் கண்டிப்பாக பார்க்கலாம். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும் என்று கூறி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.